ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் முதல்ல பேசுகிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். எங்களுக்கு வந்து ஒரு 15,000 பேருக்கு மேலே என் சேனலை பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. பட் ஆனால் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் வந்து வெறும் ரொம்ப லெஸ் நம்பர் தான் இருக்கீங்க. எங்கள் சேனலை பார்க்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்களுக்கு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஹவர்ஸ். எங்களுக்கு இதுமாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் நிறைய சேனல்ஸ் நிறைய நாங்கள் கொடுப்போம். எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே உங்களுக்காக நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவோம். நிறைய கற்றுக்கிட்டு உங்களுக்கு நிறையா நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணோம் ரெடியாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அதாவது மறக்காம பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோ வந்து ஃபினான்ஷியலாக நம்ம எப்படி டெவலப் ஆகலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அது உங்களுக்கு எப்படி ஃபினான்ஷியலாக தெரியும், நீங்கள் என்ன ஃபினான்ஷியலாக தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் நிறைய பேர் எங்களுக்கு கேட்கலாம். நாங்கள் ஒரு MBA ஸ்டூடெண்ட்டோ நாங்கள் இதுமாதிரி ஃபினான்ஷியல் பற்றி நாங்கள் படிச்சோம் கிடையாது. பட் லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன விஷயத்த கற்றுருந்துருக்கோம். அதை வச்சு நாங்கள் கற்றுந்ததோ மற்றவங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறதோ அது மாதிரி லைஃப்பில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நாங்கள் சொல்கிறது தான் இது, ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ அதை பற்றி தான் இருக்க போகுது. நாங்கள் அனுபவப்பட்டதான் நாங்கள் சொல்ல போகிறோம், ஓகேங்களா? இது வந்து யாருக்கும் நாங்கள் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறது மட்டும் போகிற மாதிரி யாரையும் நாங்கள் ட்ராபேக் பண்ணணும்னு நாங்கள் நினச்சது போடவே இல்லை. ஸோ வீடியோ கடைசிக்கு பாருங்கள், அப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம் புரியும். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, பார்த்து எனக்கு பிடிக்கிறேன்ட்டு. நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ கடைசிக்கு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட், ஓகே? ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபினான்ஷியலாக ஒரு க்ரோத்தாக ஒரு 3 விஷயத்தை பற்றி பேசலாம். நம்ம வந்து ஒரு அமௌண்ட் இருக்குன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லாமே என்ன பண்ணுவோம், எஃப்டியில் போடுவோம், ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போடுவோம், பேங்க்கில் போய் போடுவோம், இல்லை எதாவது ப்ரைவேட்டில் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போடுவோம். அவங்க வந்து ஒரு 10 to 13 to 14% வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா ஒரு 25 இயர்ஸ் நம்ம ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அதில் போட்டுருவோம், ஓகேங்களா? ஒரு 1 lakh போடுறோன்னு வச்சுங்களா, ஒரு 12 to 14% கொடுத்தாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 12,000 ஒரு 15,000 கூட தான் வரும். நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்னு ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இது எஃப்டியில். இது நம்பர் 1 எல்லாருமே பண்ணுறது. மோஸ்ட்லி எல்லாரும் இதுதான் பண்ணுறாங்க. ஒரு சேஃப்டிக்காக பேங்க்கில் போட்டுடலாம் அப்படின்னு, இல்லை எஃப்டியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டுறாங்க. நம்ம ரெண்டாவது இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட். மோஸ்ட் ஆஃப் இப்போ வர மக்கள் எல்லாருமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எல்லாருமே சூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப பெஸ்ட்டு தான் மியூச்சுவல் ஃபண்ட். நிறையா அதில் டேர்ம் அண்ட் கண்டிஷன் நிறையா இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில், ஓகேங்களா? அது ஒன்றும் இல்லை. நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பெனிஃபிட் நான் சொல்கிறேன், பார்த்துக்கலாம். பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா எஃப்டியோட இதில் வந்து ஷேரிங், அது இன்ட்ரெஸ்ட் வந்து நிறையா கிடைக்கும். உங்களுக்கு வந்து நார்மலாக சும்மாவே வந்து ஒரு 20 to 30% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இதில் கிடைக்கும், நல்லாவே கிடைக்கும், ஓகேங்களா? பெர் இயர் ஆனம் சொல்கிறேன். நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிடைக்கும். ஒரு 1 lakh போட்டிங்கன்னா ஒரு 30,000 to 20,000 மினிமம் உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடைக்கும். ஒன் டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, ஒன் டைமில் போட்டிங்கன்னா 20 to 30. ஒரு நல்ல கம்பெனி, நல்ல டெவலப்பிங் கண்ட்ரினா அதில் கண்ட்ரியில் இருக்க ஷேரிங்களோ இல்லை இந்தியாவில் இருக்க ஷேரிங்களோ எதுவுமே கம்பெனி வந்து நல்லா டெவலப் ஆகுது அது மாதிரி இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 to 70% நான் போய் சொல்லலைங்க, நிறைய இருக்குது இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 50,000 to 70,000 வரைக்குமே கிடைக்கிற ஷேர்ஸும் நிறையா இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. நம்ம சூஸ் பண்ணணும், அந்த டைமில் அந்த கம்பெனி டெவலப் பண்ணணும். இதுதான் வந்து பெனிஃபிட் நம்மளுக்கு. எஃப்டியில் வந்து ஒரு 15,000 to 12,000 தான் கிடைக்கும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் இதுதான் பெஸ்ட்டு. எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 50,000 to 70,000 கிடைக்கலாம், பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஆனால் மினிமம் 20 to 30,000 கண்டிப்பாக ஒரு நார்மல் ஷேரில் கிடைக்கும். ஆனால் ட்ராபேக் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ட்ராபேக்னா, சப்போஸ் அந்த கம்பெனி டவுன் ஆகிடுச்சு, 1 லட்ச ரூபா போடுறோன்னு வச்சுங்களா, அது 0% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கலாம். அவங்களோட ப்ராஃபிட் வந்து இல்லாமல் இருக்கலாம். அதனால் உங்கள் ஷேர் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கலாம். ஷேர் இன்க்ரீஸ் ஆகாதனால மியூச்சுவல் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகாது. அந்த போட்ட பணம் அப்படியே இருக்கலாம், லெஸ்ஸாக ஆகலாம். எஃப்டியில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா மைனஸ் ஆக வாய்ப்பு இல்லை. இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் 12 to 15% கொடுப்பாங்க. பட் இதில் வந்து ஏறும் செய்யலாம், இறங்கும் செய்யலாம். ஸோ சூஸிங் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் எதை சூஸ் பண்ணுறோமோ அதான் முக்கியம் இதில், ஓகேங்களா? நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதை மாதிரி பார்த்துக்கலாம். இது மியூச்சுவல் ஃபண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஷேர் மார்க்கெட். எல்லாருமே பயம் வந்துடும், ஐயோ ஷேர் மார்க்கெட்டா, ஐயோ நம்ம ஏதோ கவுத்து விட்டுற போகிறானோ, வேணாம் அப்படின்னு போயிடுவீங்க. கண்டிப்பாக தெரியும். நாங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு 2மே இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ். முதல்ல நம்ம ஷேர் மார்க்கெட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஷேர் மார்க்கெட் ஒன்றும் இல்லை, அது மும்பையில் தான் நம்ம சென்ட்ரல் பிளேஸை வச்சு நம்ம ஷேர் மார்க்கெட் நடக்குது. இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுன்னு வச்சுங்களேன், எனக்கு பணம் தேவை இருக்குன்னா நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகுவேன். இல்லை என் கம்பெனி நான் டெவலப் ஆகுது, நான் இன்னும் டெவலப் பண்ண ஆசைப்பட்றேன்னா என் கம்பெனியை நான் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணேன். இல்லை நான் நிறைய கடை இருக்குது என் கம்பெனி மேலே, என்னோடய பங்குகளை விற்றுட்டு அந்த பணத்தை வச்சு கடனை அடைச்சி கம்பெனி நான் டெவலப் பண்ணலாம். 3 விஷயம் 4 வருஷத்துக்கு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே கம்பெனிகள் இன்வால்வ் ஆகுவாங்க, புரியுதுங்களா? அப்படி இன்வால்வ் ஆகும்போது அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, கம்பெனி நான் சொல்கிற பெனிஃபிட் என்னன்னா, இப்போ ஒரு 100 கோடியோ ப்ராஜெக்ட் ஒரு கம்பெனி நடந்து ரன் ஆகுதுன்னு வச்சுங்களா, அவங்களுக்கு ஒரு 50 கோடி ரூபாய் கடை இருக்கலாம்.
என்ன பண்ணுவாங்க, இந்த 100 கோடி ரூபாய் ஷேரில் 49% to 30% அவங்க சேல்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சேல்ஸ் பண்ணி வர பணத்தை அவங்க கடன் அடைப்பாங்க. இல்லை ஒரு 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் போயின்னு இருக்குது. இது இது சொன்னது. ரெண்டாவது இது சொல்கிறேன். ஒரு 100 கோடி ப்ராஜெக்ட் போயின்னு இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, பட் பணம் இல்லைன்னு வச்சுக்கலாம். அவங்களோட ஷேர் என்னான்னு வெளியே சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட என்ன அவங்க பிளான் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஃபண்ட் ரெடி பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுவாங்க, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுவாங்க. அதில் அவங்களோட ஷேர் வரும். அப்போ நிறைய பேர் அவங்க ஷேர் அவங்களோட ஐடியாலஜி பிடிச்சி ஷேரை வாங்க ஆரம்பித்தாங்கன்னா 100 கோடி ஆரம்பித்தாங்க ப்ராஜெக்ட். இது வந்து ஒரு 1000 கோடி கிடைக்கலாம். அதை வச்சு அவங்களோட டெவலப் பண்ணிவிட்டு அதில் வர ஷேரை வந்து மக்கள் கொடுப்பாங்க ஷேர் மார்க்கெட் மூலமா. இந்த 2 டைப் தான் மோஸ்ட்லி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. டெவலப்பிங் அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாஸஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்லி. இந்த 2 டைப்பில் தான் வந்து கம்பெனிஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஆஸ் ஏ பப்ளிக்காக நம்மளோட ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 1 lakh இல்லை 2 lakh மோராஸ் நம்ம இவ்வளோ போட மாட்டோம், பயம் வந்துடும். ஸோ ஒரு 10,000 ஒரு 5,000 போகிறோம்னு வச்சுக்கலாம். எல்லாருக்குமே ஒரு ஷேர்னாலே ஒரு பயம் வரும். ஸோ நம்ம ஒரு 5 or 10K தான் போடணும்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்ட் நான் போகிறேன்னு வச்சுங்க, நேம் சொல்ல வேணாம், ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஒரு லாங் டேர்ம், அதாவது இதில் 3 விஷயம் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் 3 தான் நம்ம போடுவாங்க எல்லாருமே. எப்படின்னா இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க. அதுனா இன்ட்ராடே அதில் இருக்க டே இன்ட்ராடே, அந்த டேக்குள்ளே மார்னிங் 9:15 3:10 அந்த ஷேரை வாங்கி விற்றுருவாங்க. இப்படி ஒரு ப்ராஃபிட் பார்ப்பாங்க. ஸோ அவங்க எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு 10,000 நான் கையில் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் காசு வந்து 10,000 இருக்குது, எனக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும்னு வச்சுங்களேன். கம்பெனி சூஸ் பண்ணணும். இந்த கம்பெனி இன்றைக்கி போட்டால் ஒரு 5% ரிட்டர்ன் தரும் அப்படின்னா நான் 5,000 இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா, 5,000 10,000 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது கம்பெனி நல்லா பூம் ஆகிற மாதிரி இருக்கணும். இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 5%, அதாவது 500 ரூபா அன்றைக்கி லாபம் கிடைக்கும். அதை நான் என்ன பண்ணுவேன், அன்றைக்கி 3 மணி 10 நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே ரிட்டர்ன் பண்ணுறேன், எனக்கு 10,500 கிடைக்கும். 5% கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா, இதுமாதிரி இன்டர்டே பண்ணக்குள்ள நீங்கள் ஒரு வெப்சைட் மூலியமாக பண்ணுறீங்க, ஒரு ஆப் மூலியமாக பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்பில் இருக்கவங்க அவங்களே வந்து உங்களுக்கு வந்து டபுள் த அமௌண்ட் இல்லை ட்ரிபிள் அமௌண்ட் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்களே அவங்க ஷேர் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு டபுள் த அமௌண்ட் ஒரு 20,000 கொடுப்பாங்க, 30,000 கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 5% இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கம்பெனியாக இருந்ததுன்னா 10,500 கிடச்சிதுன்னா 20,000 1000 கிடைக்கும். 30,000 கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 1,500 ரூபாய். அந்த 1,000 ரூபா போட்டதுக்கு உங்களுக்கு 1,000 ரூபாய் கிடைக்கும். இது ப்ராஃபிட், அதாவது அட்வான்டேஜ் சொல்கிறேன். சப்போஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க 5% ஏறும்ட்டு, சப்போஸ் டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 1000, அதாவது 10,000 போடுவீங்க, 500 லெஸ்ஸாக இருக்கும். அவங்களும் உங்களுக்கு 20,000 கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. அதாவது உங்களுடைய வெப்சைட்டோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு 20,000 கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நஷ்டத்தை நீங்கள் ஏற்றுக்கணும். அப்போ உங்களுக்கு 1,000 நஷ்டமாயிடும். அப்போ 10,000 ரூபாயிலே 1,000 நஷ்டமாக 8,000 அவங்க கிடைக்கும். அதுதான் இன்ட்ராடேல இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ். நான் சொல்லிட்டேன், கிடைச்சா 5% கிடைச்சா ஒரு 1,000 கிடைக்கும், கிடைக்கல ரொம்ப லவ் கிடைக்கல நம்ம கிடைக்கும். நஷ்டத்தில் போச்சுன்னா நஷ்டத்தை நீங்களே ஏற்றுக்கணும். இது இன்ட்ராடே. ஷார்ட் டைம்னா 1 வாரம் 2 வாரம் 2 மாதம் 3 மாதம் இப்படி ஷார்ட் டைமில் போடுவாங்க. இது எப்படின்னா சப்போஸ் இன்றைக்கி ஒரு ஷேர் வந்து 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கலாம், 2 மாதத்தில் ஒரு 110 ரூபா 105 ரூபா ஏறுது, 130 ரூபா ஏறுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ 10,000 நான் 10 ஷேர் வாங்கி வைக்கிறேன். ஒரு ஷேர் வந்து 100 ரூபானா 100 ஷேர் வாங்கி வைக்கிறேன் வச்சுங்க. அது வந்து ஒரு ஷேருக்கு 20 ரூபாய் ஏறுது. அப்போ 100 × 20 பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்கும். போட்ட 10,000 2,000 லாபம் கிடைக்கும் ஒரு 2 வாரத்தில். ஒரு 2 மாதம் 3 மாதம் டியூரேஷன் நான் போகிறோம் பார்த்தீங்களா, அது வந்து 100 ரூபா போடுற ஷோர் வந்து ஒரு 150 ரூபா வருதுன்னு வச்சுக்கலாம் ஷேரு. அப்போ எனக்கு ஒரு 5,000 லாபம் கிடைக்கும். 10,000 போட்டு 2 மாதத்தில் ஒரு 5,000 எடுப்பேன். அது ஷார்ட் டேர்ம் பொருள். நம்ம வந்து லாங் டேர்ம் பற்றி பேசலாம். அதுனா லாங் டேர்ம்னா அதில் இருக்குது லாங், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் லாங்காக போட்டணும். சரி, இதில் அந்த அமௌண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்பட்றேன், நான் இன்வெஸ்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க அதில் அமௌண்ட்டை போட்டுருவாங்க. ஓகேங்களா, ஒரு 1 lakh 2 lakh போடுவாங்க. லாங் டேர்முக்கு அப்புறம் அவங்களுக்கு டிவிடெண்ட் வரும். டிவிடெண்ட் என்ன ஒன்று, அந்த மாதிரி லாங் டேர்ம் போகிறவங்களுக்கு வந்து அந்த கம்பெனி பெரிய கம்பெனி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டில் வர டிவிடெண்ட் வந்து ஒரு 10 ஷேர் எக்ஸ்ட்ராவோ ஒரு 15 ஷேர் எக்ஸ்ட்ராவோ, நீங்கள் ஒரு 10 ஷேர் ஒரு 50 ஷேர் வாங்கி வச்சிங்கன்னு வச்சுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி 5 ஷேர் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க டிவிடெண்ட் கொடுக்குறதா. இதுமாதிரி லாங் டைம் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ நம்மளுக்கு ஒரு கம்பெனி இருக்குது, அது பேர் சொல்ல விரும்பல, ஒரு 19 அப்போ ஆரம்பித்தாங்க, அதாவது 100 வருஷத்துக்கு மேலே ஆரம்பிச்சாங்க வச்சுக்கலாம், 120 வருஷத்துக்கு மேலே ஆரம்பித்தாங்க. அந்த கம்பெனி வந்து ஆரம்பிக்கிற ஷேரோட விலை வெறும் 10 ரூபா தாங்க. இன்றைக்கி அந்த ஷேரோட விலை பார்த்தீங்கன்னா 75,000 அது தாண்டி போயின்னு இருக்குது. 85,000 இன்றைக்கி கிராஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், பாருங்கள், ஒரு 1000 ரூபாய்க்கு ஆரம்பிச்ச ஷேராக கூட இன்றைக்கி வந்து 1,00,000 ரூபாய்க்கு வந்துருக்கு. சில கம்பெனி ஏறுது, சிலது இறங்குது,
இறங்குற கம்பெனினா நிறையா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட டிவிடெண்ட் கம்மி பண்ணி அதிகமாக கொடுத்து நிறையா இருக்குது லாங் டேர்மில். ஓகேங்களா, இதில் வந்து ப்ளஸ்ன்னு எப்படி சொன்னேன், மைனஸும் இருக்குது லாங் டேர்மில். நான் இந்த கம்பெனி இன்க்ரீஸ் ஆகும் சொல்லிட்டு நான் ஒரு ஷேர் நீங்கள் 1000 கொடுத்து வாங்கணும்னு வச்சுக்கலாம், மைனஸ் பண்ணியே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம அதை சுதாரிச்சுக்கிட்டு நம்ம வந்து பணத்தை பேக் எடுத்துக்கணும். நிறைய சேனல்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறாங்க, மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேசுகிறாங்க. ஸோ எல்லோரும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதே மாதிரி சேனலில் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நாங்கள் வேணால் ரெஃபர் பண்ணுறோம், எந்த மாதிரி சேனலில் பார்க்கலாம், கரெக்டாக யார் சொல்கிறாங்க, அக்யூரேட்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, மோஸ்ட்லி ஷேர் மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருமா வராதான் சொல்லி டென்ஷனாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கொரோனா டைமில் நிறைய பேர் அதில் என்ன பண்ணாங்கன்னா, மார்ச் வந்து கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் சொன்னே எல்லாருமே பணத்தை எடுக்க ஆரம்பித்தாங்க. உலக நாடுகள் எல்லாமே பணத்தை எடுக்க ஆரம்பிச்சோடனே ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு. ஒரு கம்பெனி அது வந்து அவங்களோட ஷேர் ரொம்ப டல்லாகி ஒரு 100 ரூபாய் கிட்ட வந்துருச்சுங்க. ஓகேங்களா, 100 ரூபாய்க்கு வந்துருச்சு. இன்றைக்கி அதோட ஷேர் வந்து 7 ரூபா ஆகிடுச்சு. புரியுதுங்களா, எப்படி 7 ரூபா ஆகிடுச்சு இன்றைக்கி அந்த ஷேர் ஒரு வருஷத்தில். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 350 மடங்கு அவங்களோட ஷேர் வந்து ஏறி இருக்குது, அதிகமாக இருக்குது. நிறைய கம்பெனி அந்த மாதிரி 100 ரூபாய்க்கு வந்ததுலாம் வந்து நீங்கள் 2000 ரூபாய்க்கு ஆயிடுச்சு, அது மாதிரி இருந்தது. பட் ஆனால் இதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப பீக்கில் போயிடுச்சு, கொஞ்சம் டவுன் ஆனதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அதனால் பெஸ்ட் இது பாருங்கள், எஃப்டியில் போகிறதா மியூச்சுவல் ஃபண்டில் போகிறதா ஷேர் மார்க்கெட் நீங்களே பாருங்கள். என்னோட ரெஃபரன்ஸ் சொன்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்டில் நல்ல கம்பெனியாக சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 to 30% கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுக்கு 2-3 கம்பெனி வந்து ஸ்டாண்டர்டாக எப்பயுமே இருப்பாங்க. அவங்க ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் பட் இருக்கும், பட் லாஸ் மட்டும் ஆகவே ஆகாது. சில நிறைய தருவாங்க, 70% தருவாங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க, பட் அவங்களுக்கு லாஸ் ஆகிடும் சில டைமில், மேபி வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ்னு மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம் கம்பெனி இருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, நான் பேர் சொல்லணும்னா அடுத்த வீடியோவில் வந்து என்னென்ன பேர் டீட்டெயிலாக எல்லாமே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலே கொடுக்குறோம். ஓகேங்களா, நாங்களும் மற்றவங்களை பார்த்து கற்றுன்னு தான் செய்கிறோம். எல்லாமே நாங்களும் நியூஸ் படிக்கிறோம், நியூஸில் போடுறது தான். அதுமாரி வந்து மற்றவங்க சேனல் நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம், நிறைய சேனல் நாங்கள் பார்ப்போம், எல்லா விஷயத்துக்குமே சரி. ஓகேங்களா, அதை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கோம். நான் வந்து இது ஒரு ஃபினான்ஷியலாக டெவலப் பண்ணுறதுக்காக சொல்கிறோம். சப்போஸ் ஷேரில் போகிறீங்கன்னா உங்களுக்கு பதட்டமாகவே இருக்கும், பயமாகவே இருக்கும். ஓகேங்களா, அதுக்கே நீங்கள் இவ்வளோ போட்டிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். இதே இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எல்ஐசியில் என்ரோல்மெண்ட் பாலிசி எடுக்கிறதோட உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு வச்சுக்கலாம். என்ரோல்மெண்ட் பாலிசி என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீங்கள் மந்த்லி 5000 நீங்கள் கண்டினியூ வரைக்கும் வச்சுக்கலாம். 10 வருஷத்துக்கு என்ரோல்மெண்ட் பாலிசியில் டபுள் அமௌண்ட் கொடுப்பாங்க. ரைட்டுங்களா, ஆனால் இதில் அப்படி கிடையாதுன்னா டபுள் அமௌண்ட் ட்ரிபிள் அமௌண்ட்டே உங்களுக்கு கிடைக்கிறது மியூச்சுவல் ஃபண்ட். அது இதை பற்றி பேசுறது. ஸோ ஓகே, எங்கள் சேனலில் பார்த்து ரொம்ப நன்றி. ஸோ மறக்காமல் பிக்அப் த யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. பி சப்போர்ட். நன்றி, வணக்கம். இப்போதைக்கு முதல்வர் மட்டும் ஆகிறேன்.